எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நடிகை மதுபாலா. என்னோடய குழந்தைங்க தான் என்னோடய உலகம், சந்தோஷம், வலிமை எல்லாமே. என் கெரியர், கனவுன்னு எல்லாத்தையுமே அவங்க சந்தோஷத்துக்கு அப்புறமா தான் வச்சுருக்கேன். அம்மா நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க, எங்கள் கூட இருங்க, வி நீட் யூன்னு குழந்தைங்க சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல், வருத்தப்படாமல் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திடுவேன். இதை எல்லாமே நடிகை மதுபாலா தன்னுடைய குழந்தைகளை பற்றி ஒரு முறை நெகிழ்ச்சியாக சொன்ன வார்த்தைகள் தான். 1991 தமிழ் சினிமாவில் அறிமுகம் அழகான ரோஜா தான் மதுபாலா. தான் அழகான நடிப்பால் புது வெள்ளை மழையாக ரசிகர்களோட மனசில் அப்படியே படர்ந்தவங்க. ரோஜா திரைப்படத்தின் வெற்றி தமிழ் சினிமா தாண்டியும் பல மொழிகளில் அவங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. அது வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு எல்லா மொழிகள்லையுமே ஜொலிச்சாங்க. மதுபாலா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில். ஹிந்தி சினிமாவின் கனவு கன்னியா கோலோச்சிய நம்மூர் ஹேமமாலினியும் மதுபாலாவும் உறவினர்கள். நான் சினிமாவில் நடிக்க வந்தது ஒரு விபத்துன்னு பாலிவுட் நடிகர்கள் பலரும் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் மதுபாலா கொஞ்சம் வித்தியாசமானவங்க. சின்ன வயசுலேயே ரொம்ப தெளிவாக சினிமா தான் தன்னுடைய கெரியர் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்திருக்காங்க. தொடக்கத்தில் இவங்க பாலிவுட் படத்தில் நடிக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் கொடுக்கறதை கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்த கதையா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அழகன் படத்தில் தான் அறிமுகமானாங்க. 19 வயசில் நான் நடிக்க வந்தேன். அழகன் படத்துக்காக கே பாலச்சந்தர் சார் என்ன செலக்ட் பண்ணப்போ எனக்கு அவரை பற்றி முழுசாக தெரியல. நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியாக பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சி பண்ணேன். ஆனால் போக போக அவரோட ஆளுமையை பார்த்து ஆடி போயிட்டேன். கேமராவை எப்படி பார்க்கணும், எப்படி நின்று என்ன மாதிரி லுக் தரணும், எப்படி நடிக்கணும்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. களிமண்ணா போன என்ன அழகான சிலை போல அவர் மோல்ட் பண்ணார். யூ ஆர் ஃபிட் ஃபார் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எனக்கு தைரியத்தை ஊட்டியதும் அவர்தான் என்னோட காட்ஃபாதர்னு டைரக்டர் பாலச்சந்தர் சார் பற்றி ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே நெகிழ்ந்து போய் பேசியிருப்பாங்க மதுபாலா. முதல் படமான அழகன் திரைப்படத்திலேயே வெயிட்டான கேரக்டர் மதுபாலாவுக்கு. வயசில் தன்னை விட ரொம்ப மூத்தவரான மம்முட்டி மேலே காதல் வயப்படுற மாதிரியான கல்லூரி பெண் ரோல். குழந்தைத்தனம், பிடிவாதம், குறும்பு, காதல், ஏக்கம் அப்படின்னு அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தி முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பில் ஒரு பந்தியே வச்சு காமிச்சிருப்பாங்க மதுபாலா. குறிப்பாக இதில் வர்ற துடிக்கிறதே நெஞ்சம் தெம்மாங்கு பாடி அப்படின்ற அந்த பாட்டாகட்டும், தத்தித்தோம் வித்தைகள் கற்றிடும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோம் அப்படின்ற அந்த கிளாசிக் மெலடி சாங் ஆகட்டும், ரெண்டுலேயுமே மதுபாலாவினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அழகன் படம் பெரும் வெற்றி அடைஞ்சது. அந்த படம் வெளியாகி 2 மாதத்தில் நடிகர் அஜய் தேவ்கனோட இவங்க சேர்ந்து நடித்து ஹிந்தியில் பூல் அவுர் கண்டே அப்படின்ற படமும் வெளியானது. இந்த படமும் பெரும் வெற்றி படமாக அமைய தமிழ், ஹிந்தி ரெண்டுலேயுமே தன்னுடைய தடத்தை அழுத்தமாக பதிச்சாங்க மதுபாலா. அது மட்டும் இல்லாமல் மலையாள படங்கள்லையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அழகன் படத்தை தொடர்ந்து மறுபடியும் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிக்கிற வாய்ப்பு மதுபாலாவுக்கு அமைஞ்சது. அந்த திரைப்படம் தான் வானமே இல்லை. இந்த திரைப்படத்தில் வயதான பணக்காரரோட தனக்கு நடக்கவிருந்த திருமணத்தில் இருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு கேரக்டரில் இவங்க முகம் காட்டின அந்த மென்சோக நடிப்பு இருக்கே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக 1992 இயக்குனர் மணிரத்னத்தோட இயக்கத்தில் நடித்த ரோஜா திரைப்படம் தான் இவங்களை கொண்டு போயிட்டு பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிராமத்து குறும்பு, வெகுளித்தனம், காதல், சென்டிமெண்ட், இயலாமை, துணிச்சல்னு மதுபாலா சீன் பை சீன் நடிப்பில் அவ்வளோ வெரைட்டி காட்டியிருப்பாங்க. ரோஜா படத்தோட ரொமான்ஸ் காட்சிகள் இப்போவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக இருக்கும். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. குறிப்பாக தேசிய சர்வதேச அளவில் பல விருதுகளையும் வாங்கினுச்சு. மணி சார் படத்தில் நடித்ததை எனக்கு கிடைச்ச வாழ்நாள் அங்கீகாரமாக பார்க்குறேன். ஒரு சினிமா மேக்கிங் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டது போல் அவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் நடிக்கிறப்போ நான் கற்றுக்கிட்டேன். குறிப்பாக நடிப்புன்னு வர்றப்போ என்னை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு மணி சார் சொன்னதே இல்லை. என்னை சுதந்திரமாக இயங்குறதுக்கு அனுமதிச்சார். இயல்பிலேயே நான் ரொம்ப பிளேஃபுல்லான துணிச்சலான பொண்ணு அப்படிங்கிறதுனால என்னால் ரோஜா கதாபாத்திரத்தில் ரொம்ப இயல்பாக பொருந்தி போக முடிஞ்சதுன்னு அந்த படத்தில் நடித்ததை பற்றி பேட்டி ஒன்றில் மதுபாலா சொல்லியிருப்பாங்க. ரோஜா திரைப்படத்துக்கு அப்புறம் ஜென்டில்மேன், பிரம்மாண்ட படைப்பாளியான சங்கர் அவர்களுடைய முதல் திரைப்படம். அவருடைய இயக்கம், அர்ஜுன் ஹீரோ. கொஞ்சம் அசந்தாலும் கூட நடிக்கிறவங்களை தூக்கி சாப்பிட்ற கவுண்டமணி செந்தில் காம்போன்னு அந்த கலர்ஃபுல் கூட்டணியிலையும் மதுபாலாவோட அந்த சுஷீலா அப்படின்ற கேரக்டர் இப்போ பார்த்தாலும் தனிச்சு தெரியும். ஜென்டில்மேன் படத்துக்கு பிறகு அடுத்தடுத்து ஹிந்தி திரைப்படங்களையும் சில தெலுங்கு திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருந்த மதுபாலா 1994 நடிகர் பிரசாந்தோட செந்தமிழ் செல்வன், நடிகர் பிரபுதேவா கூட மிஸ்டர் ரோமியோ இந்த 2 திரைப்படங்களையும் நடித்தாங்க. மிஸ்டர் ரோமியோவில் பிரபுதேவா கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணது, இந்த படத்தில் நான் பேசுகிற டைலாக்குகளில் இருந்த அந்த காமெடி சென்ஸ், தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்லை பாட்டு இப்போவும் யூத் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கிறதுன்னு இந்த படம் எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மதுபாலா இந்த மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தை பற்றி ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. மிஸ்டர் ரோமியோ படத்துக்கு அப்புறம் மது பெருசாக எந்த தமிழ் படத்துலையும் நடிக்கலை. தொடர்ந்து ஹிந்தி படங்களில் தான் அவங்க கவனம் செலுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா 1997 இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இருவர் படத்தில் நறுமுகையே நறுமுகையே அப்படின்ற அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடி இருந்தாங்க. இருவர் படம் வந்தப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் இந்த பாட்டும் மதுவின் டான்ஸும் பலரோட ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கு. இருவர் படத்துக்கு அப்புறமா மதுபாலாவை தமிழ் படங்களில் பார்க்கவே முடியல. தொடர்ந்து ஹிந்தி படங்களில் மட்டுமே நடிச்சுட்டு வந்த இவங்க 1999 ஆனந்த் ஷா அப்படிங்கிற மும்பையைச் சேர்ந்த பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விளம்பர படம் ஒன்றில் நடிக்கிறதுக்காக பாலி போனப்போ என் கணவரை முதல்ல அங்கே தான் மீட் பண்ணேன். அந்த ஷூட்டிங் இருக்குது, என் கூட வந்திருந்த என்னோட அப்பாவை அவர் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரியான கேரிங்கான ஒரு மனிதரை அப்போ தான் நான் முதல் முறையாக பார்த்தேன். அதுதான் என் மனசை டச் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அம்மா பையன், தான் அம்மா மீது அன்பு செலுத்துகிற ஒருத்தர் மற்ற பெண்களையும் மரியாதையாக அன்பாக தான் நடத்துவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவே எனக்கு அவர் மீது காதல் வர காரணமாக அமைஞ்சு அது கல்யாணத்தில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னோட 2 பெண் குழந்தைகளான அமயா கியா பிறந்தப்போ என்னோட உலகமே என் கையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஹிந்தி படங்களை நடிச்சிட்டு இருந்த மது 2013 நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் நடிகை நசியா நடித்து வெளிவந்த வாயை மூடி பேசவும் திரைப்படத்தின் மூலமாக மறுபடியும் தமிழில் கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில தமிழ் படங்களை நடித்த மது 2021 வெளிவந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படமான தலைவியில் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மா அவர்களுடைய கதாபாத்திரத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ரோஜா படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் சாமி கூட சேர்ந்து நடித்தது மறக்க முடியாத அனுபவம். அவர் கூட மறுபடியும் சேர்ந்து நடித்தது ஒரு ஃப்ரெண்ட் கூட பயணம் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு மதுபாலா தலைவி திரைப்படத்தில் நடித்தது பற்றி தன்னுடைய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க. தலைவி படத்துக்கு அப்புறமா அருள்நிதி ஹீரோவாக பண்ணியிருந்த தேஜாவு படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்து கவனம் ஈர்த்திருந்தாங்க. 2023 வெளிவந்த ஸ்வீட் காரம் காஃபிங்கிற தமிழ் வெப்சீரிஸில் குடும்பச் சிறையில் அடைப்பட்டு சுயத்தை இழக்கும் காவேரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப தத்ரூபமாக நடித்து அசந்தே இருந்தாங்க மதுபாலா. சீனியர் நடிகை லக்ஷ்மி கூட இணைந்து இவங்க நடிச்சிருந்த இந்த தொடர் 2K கிட்ஸ் மத்தியிலையுமே யார் இவங்கன்னு தேட வச்சது. 90கள்லாம் நான் நடிக்க வந்தப்போ எந்த ரோலில் நடிக்கிறதா இருந்தாலும் அதுக்காக ப்ரீ ஒர்க் பண்ணுறதோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதோலாம் பண்ணவே மாட்டேன். அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இப்போ இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரேன். இப்போ என் நடிப்பு சிறப்பாக வர்றதுக்காக ரொம்பவே மெனக்கிடுறேன். அதே மாதிரி நான் பீக்கில் இருந்தப்போ ஃபிலிம்ஃபேர் அவார்டு போன்ற முக்கிய விருதுகள் எதையும் நான் வாங்கலை. ஆனால் இப்போது இந்த செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விருதுகள் வாங்க ஆசைப்பட்றேன்னு சமீபத்துக்கு ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் நேர்காணலில் மனம் விட்டு பேசியிருக்காங்க மதுபாலா. ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால நான் எதையும் இழந்ததாக நினைக்கல. எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் இப்போவும் பண்ணுறேன். கோயிலுக்கு போவேன், பீச்சில் வாக்கிங் போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்றது, சாலையோர கடைகளில் நின்று பானிபூரி சாப்பிட்றது, டீ குடிக்கிறதுன்னு நான் இப்போவும் ஜாலியாக தான் இருக்கேன். அதே சமயம் பொதுவெளியில் யாராவது என்னை கவனித்து எனக்கு அட்டென்ஷன் கொடுத்தா அதையும் என்ஜாய் பண்ணுறேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே டு ஃப்ரைடே தான் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவோ ஃப்ரைடேக்கு முன்னாடி ஒரு ஹீரோயினாக நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கும் என்ன எல்லா வயசு மக்களும் ஏற்றுக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தமிழ் மக்களுக்கு நான் என்னுடைய இதயத்திலேருந்து நன்றி சொல்லிக்கிறேன்னு பேட்டி ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்காங்க மது. அழகன் திரைப்படத்தில் ரொம்ப அழகான அறிமுகத்தால் தமிழ் சினிமாக்குள்ளே வந்தவங்க ரோஜா திரைப்படத்தில் அழகாக மலர்ந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் மூலமாக இப்போ வரைக்குமே தொடர்ந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து தமிழ் ரசிகர்கள் மனசில் என்றைக்குமே நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய மதுபாலா அவர்கள் தொடர்ந்து இன்னும் பல்வேறு வகையான திரைப்படங்களில் பல்வேறு வகையான குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து ரசிகர்களை வந்து மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பல்வேறு விருதுகள் அவங்க கைகளை போய் சேரணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்திக்கலாம். இப்போ மதுபாலா அவர்களை பற்றின இந்த எவர்கிரீன் ஹீரோயின் வீடியோ சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுபாலா அவர்களை பற்றி சொன்ன விஷயங்கள் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.